Hi guys, welcome back to another video. 2013ல ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி படத்தோட என்னன்னா கதை அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது அவன் பண்ண இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக்ஸ் டீலிங்ஸை அவங்ககிட்டே வேலை பார்க்குற யாரோ ஒருத்தங்க டபுள் கிராஸ் பண்ணி அந்த பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான் அந்த வெளில. அதனால அந்த அந்த கேங்ஸ்டர் அந்த உலகத்துக்குள்ளேயே தலை சிறந்த ஒரு கில்லரை கூப்பிட்டு ஒரு 5 பேர் லிஸ்ட் கொடுக்குறான். இவங்க 5 பேரையும் கவனிச்சு அவங்கள 5 பேரையும் போட்டு தள்ளிடு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். அவங்க 5 பேர் தான் இவன் இந்த டபுள் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். 5 பேர்ல 5 பேர் இவங்க அப்படின்னு. அந்த 5 பேர் லிஸ்ட்ல நம்ம ஹீரோவும் இருக்காரு. உண்மையிலே ஹீரோ டபுள் கிராஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருவாங்க. அதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இவன் அந்த 5 பேரையும் கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். 3 பேரை கொண்டு 4 பேரை கொண்டு 5ஆவதா ஹீரோ கிட்ட வர்றான். வந்தது 2 பேரும் மோத ஆரம்பிக்கிறானுங்க. இறுதியில ஹீரோவை அவன் கொன்னானா இல்லையா, இல்லை ஹீரோ இவனை கொன்னாரா, என்ன ஆச்சு அப்படின்றதான் படத்தோட கதை. ஆக்சுவலி இந்த படத்துல எனக்கு பிடிச்சதே இந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான். நீங்க இந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு பார்க்கும்போது படத்துல வர்ற ஃபைட்டு மாதிரி இருக்காது. இந்த GTA கேம்ஸ் நீங்க விளையாடி இருந்தீங்கன்னா அதுல ஒரு மாதிரி ஸ்பீடா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் அதோட ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு கேமிங் ஃபைட் எடுத்திருப்பானுங்க. அண்ட் ஃபென்டாஸ்டிக்கா அது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் அந்த கன் ஃபைட்ஸ் எல்லாமே தாறு மாறா இருக்கும். அண்ட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு வேற லெவல்ல இருக்கும். அந்த ஃபைட்ஸ் எல்லாமே அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். ரொம்பவே ஆர்ரைட்டரா அந்த ஃபைட்டை எடுத்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி கதை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதுதான் கதை அப்படின்னு தெரியும். திரைக்கதையும் இப்படிதான் வரப்போகுது, இப்படிதான் முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. இந்த சுவாரஸ்யமே இந்த படத்தை பார்க்கறதுக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கதையில இல்லைன்னா கூட திரைக்கதையில ஏதோ ஒரு சுவாரஸ்யமே ஆட் பண்ணியிருக்கலாம். அதை டைரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னே நமக்கு படம் பார்க்கும்போதே தோணுது. நமக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் படம் பார்க்கறதுல என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பயங்கரமான ஒரு சண்டை காட்சியோட படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஒரு ஃபைட் மூவி லவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த படத்தை நீங்க கண்டினியூஸா அப்படியே பார்த்துருவீங்க. கிட்டத்தட்ட 1 hour 50 minutes அண்ணாவோட படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி மூவி கிடையாது. ஏன்னா படத்துல செக்ஷுவலான கண்டென்ட் காமிப்பாங்க. ஸோ அதனால ஐ மீன் ஹீரோவும் ஹீரோனியும் செக்ஷுவலா இருக்கிற ஒரு காட்சி ஆகட்டும், கிளப்ல பெண்கள் ஆடைகள் இல்லாம நியூடா டான்ஸ் ஆடுற காட்சி அப்படின்னு இந்த படத்துல எக்கச்சக்கமான இந்த மாதிரி காட்சிகள் இருக்கு அப்படின்னபடியா இந்த படத்தை நீங்க ஃபேமிலிஸோட பார்க்க முடியாது. நீங்க ஒரு 18+ இருந்தா மட்டுமே தான் இந்த படத்தை நீங்க பார்க்க முடியும். மற்றபடி இந்த படத்தை நீங்க பார்க்காதுங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு ஃபைனலி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னதுதான். நமக்கு எல்லாமே தெரியும், இப்படிதான் முடியும், இப்படிதான் கதை அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்காகவும் அந்த ஃபைட்ஸுக்காக அவங்க போட்டு எடுத்திருக்க அந்த எஃபெக்ட்டுக்காகவும் இந்த படத்தை நாங்கள் 1 time இந்த படத்தை டெஃபினட்டாவே பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் கிடையாது. ரொம்பவே ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க அங்கேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.